கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதைக் கண்டு பயந்தார்கள். இயேசுவும் சீசரும் கலிலேயாவுக்கு எதிராக கதரேனருடைய நாட்டில் கரையிறங்கினார்கள். அப்பொழுது நெடுநாளாய் பிசாசு பிடித்தவனும் ஆடை அணியாதவனும் பிரேத கல்லறையில் தங்குகிறவனுமாகிய ஒரு மனுஷன் இயேசுவுக்கு எதிராக வந்து அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, என்னை வேதனைப்படுத்தவா இங்கு வந்தீர் என்றது. ஏனென்றால் அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கூறியிருந்ததினால் அது அப்படி சொல்லிற்று. சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் அவனை கட்டி போட்டு காவல் செய்தாலும் விலங்கை முறித்து போட்டு பிசாசினாலே வனாந்தரங்களிலே துரத்தப்பட்டான். இயேசு, உன் பேர் என்ன என்றார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடினால் என் பேர் லேகியோன் என்றான். அந்த பிசாசுகள் தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு அவரை வேண்டிக் கொண்டன. அந்த இடங்களிலே கூட்டமாக பன்றிகள் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது. பிசாசுகள் அந்த பன்றிகளுக்குள்ளாக தங்களை அனுப்பும்படி வேண்டிக் கொண்டது. இயேசு உத்தரவு கொடுத்தார். உடனே பிசாசுகள் அந்த மனிதனை விட்டு பன்றிகளுக்குள் புகுந்தன. அப்பொழுது ஏறக்குறைய 2000 பன்றிகள் கொண்ட பன்றி கூட்டம் உயர்ந்த மலையிலிருந்து கடலிலே பாய்ந்து இறந்து போயின. பன்றிகளை மேய்த்தவர்கள் ஊருக்குள்ளாக போய் சொன்னார்கள். அப்பொழுது ஊர் ஜனங்கள் பார்க்கும்படி வந்தபோது பிசாசு பிடித்த மனிதன் புத்தி தெளிந்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து இருந்ததை கண்டு பயந்தார்கள். இதை கேட்டு கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, பிசாசுகளே இயேசுவை பார்த்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே என்று அறிக்கையிடுகிறது என்றால், மனிதர்களாகிய நாம் எவ்வளவு தூரம் அறிக்கையிட வேண்டும் என்று சிந்தித்து பார்ப்போம். பிசாசு பிடித்த மனிதன் வஸ்திரம் அணிந்திருந்தான் என்றும் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து இருந்தான் என்றும் அவனுடைய புத்தி தெளிந்து இருந்தது என்றும் நாம் பார்க்கின்றோம். இப்படித்தான் ஒரு வாலிபனுக்கு எவ்வளவு படித்தாலும் பாடம் மனதிலே தங்காது, உடனே மறந்து விடுவான். அவன் TNPSC தேர்வு எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அதற்கு பாடங்கள் ஏராளம் உண்டு. ஆனாலும் மனதில் நிற்க வேண்டுமானால் நான் ஒன்று செய்கிறேன் என்று யோசித்து படிக்கும் போதெல்லாம் வேதத்தில் ஒரு அதிகாரம் வாசித்து ஜெபம் பண்ணி அனுதினமும் இயேசுவின் பாதத்தில் காத்திருந்து விட்டு படிப்பேன் என்று ஒரு தீர்மானம் பண்ணினான். அவ்வாறே அவனே வேதத்தை வாசித்து விட்டே அனுதினமும் படித்தான். தேர்வும் வந்தது. அவன் எழுதினான். அவனே நம்ப முடியாதபடி அந்த முறை அவன் தேர்ச்சி அடைந்து விட்டான். அரசாங்க வேலையும் கிடைத்து விட்டது. ஏனென்றால் இயேசுவின் பாதத்தை முதலாவது தேடி பிடித்து கொண்டான். இன்றைக்கு நாம் இயேசுவின் ரட்சிப்பு அல்லது பாவத்திலிருந்து விடுதலை பெற்றேன் என்கிற ஆடையை நாம் அணிந்திருக்கிறோமா? ஆண்டவருடைய பாதத்தின் அருகே அனுதினமும் அமர்ந்து பொறுமையோடு அவர் சத்தம் கேட்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் அனுதினமும் ஆண்டவரை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட வேண்டும் என்று பார்க்கின்றோம். அனுதினமும் நாம் அவரின் பாதத்தண்டை உட்கார்ந்து அவரை தேட வேண்டும் என்றும் கற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை அறிக்கையிடவும், உம்முடைய பாதத்தருகே பொறுமையுடன் காத்திருக்கவும், உம்முடைய இரட்சிப்பின் வஸ்திரமாகிய ஆண்டவரை தரித்து கொள்ளவும் உதவி செய்தரணும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.